ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள், நான் கவுனி அரிசி ப்ளஸ் சாதா அரிசி இன்னும் உளுந்து வெந்தயம் இது போட்டு ஒரு வெந்தயக்களி செய்கிறேன். அது பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. இந்த ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு இடுப்பு வலிக்கு நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது. இதை எல்லாத்தையும் நம்ம வெறும் கவுனி அரிசியிலேயே செய்யலாம். பட் நான் கொஞ்சம் தோசை அரிசி சேர்த்துருக்கேன், உளுந்து சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே இந்த கரண்டியில் நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். 4 ஸ்பூன்னு கவுனி அரிசி, 4 ஸ்பூன்னு தோசை அரிசி, 4 ஸ்பூன்னு உளுந்து, 1 ஸ்பூனு வெந்தயம் போட்டு இதை நல்லா கழுவிட்டு ஓவர் நைட்டு ஃபுல்லாமே நம்ம ஊற விட்டுறணும். ஊற விட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தண்ணியில் போட்டு இதை ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு நம்ம இதை மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா அது ஓவர் நைட்டு ஊறி அடித்து நான் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு இருக்கேன். இதோட கொஞ்சம் வெல்லம், நான் எப்பவும் வெல்லம் கொஞ்சம் பாகு செஞ்சு வச்சுருப்பேன். திடீர்னு எதுனா ஒன்று ஸ்நாக்ஸ் செய்யணுன்னாக்கா நம்மளுக்கு இது டக்குன்னு செய்ய யூஸ் ஆகும்னுட்டுன்னு எடுத்து ரெடியாக வச்சுருப்பேன். அந்த வெல்லத்தை ஊற்றிக்கலாம். நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல வெல்லம் எடுத்து, இல்லை நீங்கள் காசுலனாலும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு அதுக்கு எவ்வளோ வெல்லம் தேவை, உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டு, இது பாருங்கள், சும்மா ஒரு பிஞ்சு சால்ட் சேர்க்குறேன். சால்ட் சேர்த்தாக்கா அந்த வெல்லம் கொஞ்சம் ஸ்வீட்டு எடுத்து காட்டும். பின்ன இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினாக்கா கொஞ்சம் அடி பிடிக்காது, உடம்புக்கும் இந்த நல்லெண்ணெய் நல்லது. கண்டிப்பாக இந்த உளுந்தங்களிக்கு நம்ம வெந்தயக்களிக்கு, உளுந்தங்களிக்கு எல்லாத்துக்குமே நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கணும். ஸோ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதை கிளறி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது இப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வந்துடணும். நான்ஸ்டிக்கானதுனால சுருண்டு வரும். அட் த சேம் டைம் நல்லா வெந்துடுச்சுனாலும் அது சுருண்டு வரும். வேறு பாத்திரத்தில் போட்டிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டோன்னாக்கா நம்மளுக்கு அடி பிடிக்காமல் வரும். இதை நல்லா சுருட்டி எடுத்துடணும் களி மாதிரி. இது இடுப்பு வலிக்கு ரொம்பவே நல்லது. பின்ன எலும்புங்களுக்கு நல்லது. முட்டி வலி, இடுப்பு வலி, கை கால் வலின்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. சுகர் பேஷண்ட்டுக்கு நீங்கள் வெல்லம் குறைச்சிடுங்க, இல்லைன்னா போடவே வேண்டாம், அப்படியே கூட செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ அருமையாக சுருண்டு வருது. இது வெந்துடுச்சு. இந்த பக்குவம் ஓகே. இது எனக்கு எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தருங்க சாரதம்மான்னு இருந்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்தது 45 வருஷத்துக்கு முன்னாடி. இதை செஞ்சு சாப்பிடுமா, நான் இடுப்பு வலின்னுவேன். அப்போ அவங்க எனக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்குவாங்க. இப்போது யூடியூப்பில் போட்டாச்சு, எல்லோரும் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியான டிஷ்ஷு, பாரம்பரியமானது, மறந்துட வேண்டாம். நம்ம குழந்தைங்களுக்கு, பேர பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் இதை சொல்லி கொடுக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய களி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நெய் ஊற்றக்கூடாது. நம்ம நல்லெண்ணெயை தான் கொஞ்சம் ஊற்றி கொடுக்கணும். அவங்க இந்த நல்லெண்ணெயை தொட்டுக்கிட்டு தான் சாப்பிட்ணும். பாருங்கள், சுகர் பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய், வெல்லம் எல்லாம் குறைச்சி கொடுத்துக்கலாம். பட் இது எல்லோரும் சாப்பிட்ணும், எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.